ரொம்ப ருசியான இடிச்ச பூண்டு மிளகு மீன் குழம்பு பார்த்துடலாம். எண்ணெய் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்சல் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், சின்ன வெங்காயம் வந்து 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு முழு பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துருக்கிறேன். ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் பச்சை வாசனை போன பிறகு ஒரு 3 தக்காளி வந்து நல்ல குலைவாக வந்து சாப்பரில் போட்டுட்டு சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். நான் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துருக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம திக்காக கரைச்சி சேர்த்துக்கணும். தண்ணியாக வைக்காதீங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 11 பேருக்கான அளவுகள். ஸோ நீங்கள் கம்மியாக செய்கிறப்ப அளவு குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மாங்காய் பீஸ் சேர்த்துருக்கிறேன். கழுவி வச்ச மீனில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன் 1/2 அன் ஹவர். அதையும் இதில் சேர்த்துட்டு ஃபைனலாக நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்குறப்ப கம்மன்னு இருக்கும். ஃபைனலாக இடித்த மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இறக்கி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.